அப்புறம் இந்த பிரச்சார இயக்கம் நீங்கள் சொன்னீங்க, பல்வேறு கோரிக்கைகளை சொன்னீங்க. ஆனால் கடந்த 4 ஆண்டுகளாகவே எங்குமே இந்த செங்கொடி போராட்டங்கள் பெரிய அளவில் ஒரு ஆக்ரோஷமாக முன்னெடுக்கப்படவில்லை. ஒரு சாட்காரர் போராட்டமாகவே, ஒரு கோரிக்கை வலியுறுத்தல் போராட்டமாகவே இடதுசாரி கட்சிகள் இரண்டுமே அத்தகைய ஒரு அணுகுமுறையை தான் கடந்த 4 ஆண்டுகளாக அனைத்து பிரச்சனைகளிலும் மேற்கொண்டு வந்தன என்ற ஒரு விமர்சனம் இருக்கிறது. பழைய ஓய்வூதிய திட்டம் அமலாக்கப்படவில்லை என்ற அரசு ஊழியர்களின் போராட்டமாக இருக்கட்டும், அல்லது இடைநிலை இந்த ஆசிரியர்களின் போராட்டம், போக்குவரத்து கழக தொழிலாளர்களின் போராட்டம் உள்ளிட்ட பல போராட்டங்களிலுமே அந்த இடதுசாரிகளின் சிபிஎம் சிபிஐ கட்சிகள் போராட்டம் ஒரு வீரியமாக இல்லை. இதே போல் நீங்கள் சொன்னீங்க, இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளிலுமே இடதுசாரிகளின் போராட்டம் கூட்டணி கட்சிகளோடு இருப்பதால் அவர்கள் கொஞ்சம் அந்த போராட்டத்தை ஒரு கோரிக்கையை வலியுறுத்தும் போராட்டமாகவே பல இடங்களில் நடத்தி இருக்கிறார்கள் என்ற அளவில் ஒரு விமர்சனம் இருக்குது. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க சார்? உண்மையிலேயே அந்த மாதிரி தான் போராட்டங்களை பெரிய அளவில் நடத்துகிறாங்க. நீங்கள் பட்டியலிட்ட ஆசிரியர் போராட்டம், அரசு ஊழியர் போராட்டம், போக்குவரத்து தொழிலாளர் போராட்டம், மின்துறை ஊழியர் போராட்டம், இது எல்லாமே தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இதன் மூலமாக தான் அரசு இந்த சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளோடு பேசுவது, துறையினரோடு பேசுவது, சங்கங்களோடு பேசுவது என்பதெல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இதனுடைய விளைவாகத்தான் இன்றைக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமலாக்குவது சம்பந்தமாக வரக்கூடிய செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள் அந்த குழு அறிக்கையை தருவது என்கிற முறையில் தமிழ்நாடு முதலமைச்சர் சட்டப்பேரவையில் அறிவிச்சதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். இது எல்லாமே தாமதமாயிட்டு பழைய ஓய்வூதிய திட்டம்லாம் இந்த பழைய ஓய்வூதிய திட்டம்லாம் கர்நாடகா, இமாச்சல பிரதேசம் உள்ளிட்ட பல மாநிலங்கள்ல அமலுக்கு வந்துட்டது. இங்கே ஒரு நீண்ட தாமதமாகிவிட்டது. அதை குரல் கொடுக்க வேண்டிய இடதுசாரி கட்சிகள் முறையாக கொடுக்கவில்லை என்றது ஒரு பொதுவான ஒரு விமர்சன குற்றச்சாட்டு. சட்டமன்ற நடவடிக்கை பாருங்க, கேளுங்க. எங்களுடைய கட்சியினுடைய சட்டமன்ற நடவடிக்கை பாருங்க, அல்லது என்னுடைய தொடர்ச்சியான பேட்டிகளை பாருங்க. எதுல நாங்க இந்த கோரிக்கை வற்புறுத்தாம இருந்திருக்கோம்? அது சம்பந்தப்பட்ட பிரிவினர் போராடுகிறார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு என்கிற முறையில் ஆதரவு குரலில் நாங்கள் தொடர்ந்து எழுப்பிக் கொண்டுதான் இருந்திருக்கிறோம். இது அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் தான் அந்த குழு அறிக்கையை தரும் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதன் விளைவாகத்தான் இது செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள்ள அந்த அறிக்கையை பெறுவது என்கிற முறையில் முதலமைச்சர் அவர்கள் மாற்றி அறிவிச்சார். அதை நாங்கள் வரவேற்றுக்கிறோம். செப்டம்பர் 30ஆம் தேதி அந்த குழு அறிக்கை என்ன வருகிறது, அது அரசாங்கம் எப்படி நிறைவேற்ற போகிறது, என்ன பரிந்துரை வருகிறது என்பதை பார்ப்போம். இல்லைன்னு சொன்னா அது அந்த கோரிக்கையை நாங்கள் கட்டாயம் வற்புறுத்துவோம். ஏன்னா அதெல்லாம் ஒரு 30 வருஷம் 25 வருஷம் அரசாங்கத்தில் உழைச்ச ஒரு ஆளை 60 வயசுக்கு பிறகு அவர் நிற்கதியா தெருவில் நிறுத்துறதை யார் ஏற்றுக்க முடியும்? பட் அதுக்கான ஒரு ப்ராசஸ் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. அவங்க அறிக்கை தரதா சொல்லியிருக்காங்க. அறிக்கை வரட்டும், வந்த பிறகு அதன் மீது அடுத்த கட்டம் என்னன்னு பார்ப்போம். ஓகே, ஒரு விட்டு கொடுக்கும் மனப்பான்மையோடு திமுக நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு குரலையும் உங்க தரப்புல இருந்து ஒலிக்குது. அந்த விட்டு கொடுக்கும் மனப்பான்மை எந்த அளவுக்கு இருக்கும்? அவ்வாறு இல்லைன்னா உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் இருக்கு சார். தாவேகா அவரோட அந்த விஜய் கட்சி அவங்களும் மதவாத எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு இதில் இருக்கிறாங்க. அதனால இடதுசாரி கட்சிகள் ஒருவேளை அங்கு கூட்டணி செல்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் பேசப்படுது. நீங்கள் இப்போதைக்கு அதற்கான வாய்ப்பு எதுவும் இருக்கா சார்? அதாவது இந்த தோழமை கட்சிகள் எல்லாமே ஒரு கூடுதலான தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்பதை அவரவர்களும் அவ்வப்போது வெளிப்படுத்திக் கொண்டுதான் இருக்கிறார்கள். சரி, கூட்டணி கட்சிகள் கூடுதல் தொகுதியில் போட்டியிடணும்னா திமுக தன்னுடைய இடத்தை விட்டுக் கொடுக்காமல் கூடுதல் தொகுதி கொடுக்க முடியாது. ஆமா, இந்த அணி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தெளிவாக 26 தேர்தலில் ஏற்கனவே இருக்கிற இந்த அணி ஒற்றுமையாகவும் உறுதியாகவும் போட்டியிடும், இந்த அணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்பதை முதலமைச்சர் அவர்கள் தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த அணியினுடைய ஒற்றுமை மிக அவசியம். அடுத்த முறையும் திமுக ஆட்சி அமைப்பதற்கு இந்த அணியினுடைய ஒற்றுமை என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்ப அணிகளுடைய இந்த இதர கட்சிகளுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்புல தொகுதி பிரித்து கொடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி கொடுத்து இது எல்லோரையும் அரவணைப்பது என்பது அவர்களுடைய பொறுப்பு. அதை தான் நான் வற்புறுத்த விரும்புறேன். அது கட்டாயம் அவர்கள், ஏன்னா ஆட்சியில் இருக்கிறவங்க திரும்பவும் ஆட்சி தொடர வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் வேறு விதமான முடிவெடுப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. நிச்சயமாக அவர்கள் அரவணைத்து செல்வார்கள் என்கிற 100% நம்பிக்கை என்பது எங்களுக்கு இருக்கிறது. இது ஒரு பாயிண்ட். இப்ப நீங்க ரெண்டாவது தாவேகாவை பத்தி சொன்னீங்க. அவங்களுக்கு பிஜேபி எதுக்குறாங்க. நான் என்ன கேட்க விரும்புறேன், இப்ப மதுரையில முருக பக்தர்கள் மாநாடு என்கிற பெயரில், ஆன்மீக மாநாடு என்கிற பெயரில் பிஜேபி ஒரு அரசியல் மாநாடு முழுமையான தயாரிப்பில் ஈடுபட்டிருக்கு.
அங்க மாநாட்டினுடைய வெற்றி, கோட்டையில நாங்க கொடியை ஏற்றுவோம், கோட்டையில ஆட்சியை பிடிப்போம் என்ற அளவுக்கு பிஜேபியுடைய தலைவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது மாநாடு நடத்துறது இந்து முன்னணி, சரி, ஆனா ஏற்பாடு செய்யறது, பிரச்சாரம் பண்றது, ஆளை திரட்டுறது, இதன் மூலமாக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவோம் என்று பிரச்சாரம் செய்வது பூரா யாரு? பிஜேபி கட்சியை சார்ந்தவர்கள் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரி. ஆகவே இதன் மீது எந்த விதமான கருத்தையுமே தெரிவிக்காதவர் நண்பர் விஜய் அவர்கள். தமிழ்நாடே அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கு, எல்லா கட்சி தலைவர்களும் அதை பத்தி கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க சொல்ற மாதிரி அவர் உண்மையிலேயே அதை எதிர்க்கிறாருன்னா, ஏன்னா அவங்க திரும்ப திரும்ப சட்ட ஒழுங்கு பத்தி பேசுறாங்க. சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு, அதை முன்னிறுத்தி நாங்க 26 தேர்தல் சந்திப்போம்னு சொல்றாங்க. அப்படி என்ன சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சுன்றதுக்கான ஏதாவது உதாரணங்களை அவங்க சொல்ல முடியுமா? தனிப்பட்ட நபர்கள் குற்றங்களில் ஈடுபடுகிறார்கள், காவல்துறை நடவடிக்கை எடுக்குது, வழக்கு போடுது, வழக்கு நடந்துகிட்டு இருக்கு, பல விஷயங்கள்ல குற்றவாளிகளுக்கு தண்டனை என்பது பெற்றுத் தரப்படுகிறது. ஆனா பொதுவா அமித்ஷாவா இருந்தாலும், மதிப்புக்குரிய எடப்பாடி பழனிசாமியா இருந்தாலும் திரும்ப திரும்ப அவர்கள் இந்த மாதிரி சட்ட ஒழுங்கு பிரச்சனையை முன்னிறுத்தி நாங்க 26 சந்திப்போம்னு சொன்னா, ஒருவேளை இந்த முருக பக்தர்கள் மாநாட்டை முன்னிறுத்தி ஏதாவது பெரிய கலவரத்துக்கு திட்டமிட்டு இருக்கிறார்கள் என்கிற சந்தேகம் எனக்கு வருது. ஏன் அந்த சந்தேகம் வருதுன்னா, கடந்த காலத்தில் ராமரை முன்னிறுத்தி வட இந்திய மாநிலங்களில் இத்தகைய முறையில தான் அதை பயன்படுத்தினாங்க. தென்னிந்தியாவில ராமர் ஈடுபடாது என்பதனால முருகனை பயன்படுத்தி இத்தகைய நடவடிக்கையில அவங்க ஈடுபடுற மாதிரி தெரியுது. அதனால இந்த இவ்வளவு பேர் எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கிற போது ஒரு அரசியல் கட்சி என்கிற முறையில் திரு விஜய் அவர்கள் அதை பத்தி எந்த கருத்துமே சொல்ல, வெறும் வார்த்தையில கொள்கை எதிரி பிஜேபின்னு சொல்றதுனால மட்டுமே அதை பிஜேபியை எதிர்ப்பதாக ஆகிவிடாது. இரண்டாவது, அவர்களோடு நாங்கள் தொகுதி தேர்தலை சந்திக்கிற பிரச்சனையே இல்லை. தமிழ்நாடு வெற்றி கழகம் தாவேகாவோடு நாங்கள் வரக்கூடிய தேர்தலை சந்திக்கிற பிரச்சனையே இல்லை. ஏன்னா அவங்க இதுவரைக்கும் எந்த தேர்தலுமே சந்திச்சது கிடையாது. அவங்களுக்கே 26 தேர்தல் தான் ஃபர்ஸ்ட் பரிசோதனை முயற்சி தான் அது. அவங்களுக்கே என்ன இருக்கு, என்ன சதவீத ஓட்டு கிடைக்கும், எங்க இருக்காங்க என்ன என்பது அவருக்கே தெரியாத நிலையில நாங்க எப்படி அவங்களோட போய் சேர முடியும்? அதனால அவரோட சேர்ற பிரச்சனை என்பது இல்ல. இரண்டாவது, அதிமுக பிஜேபி சந்தர்ப்பவாத கூட்டணியை முறியடிக்கிற வலிமை திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணிக்குத்தான் இருக்கிறது. அதோட தான் நாங்க போட்டியிடுவது என்பதுதான் எங்களுடைய முடிவு. அதனால இன்னொரு ஆப்ஷன் பிரச்சனையே இல்லை. சரி.